ஹெல்த் சமூக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வேலை ரொம்பவே அதிகமா இருக்கும், ஆனா ரொம்பவே புத்துணர்ச்சி நமக்கு குறைவா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியை நம்ம அதிகப்படுத்த ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு டீயை நீங்க குடிச்சாலே போதும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியா இருக்கும். அது என்ன டீ, அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம ஹெல்த் சமூகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய நாள் தொடக்கம் எப்பவுமே டீ குடிச்சுதான் நம்ம ஆரம்பிப்போம். அன்னைக்கு புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில இந்த டீ குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வெறும் வயிற்றுல லவங்கப்பட்ட தண்ணீரை குடிச்சா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இதுல நிறையவே அற்புதமான குணமெல்லாம் இருக்கு. இந்த தண்ணீரை குடிச்சா ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்போம்னு சொல்றாங்க. ரொம்ப ஆரோக்கியமாவும் நம்மளால இருக்க முடியும். இது வாய் துர்நாற்றத்தை கூட விரட்டுமா, செரிமானத்தை ரொம்ப அதிகப்படுத்துது, ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவு கூட கட்டுப்படுத்துது. அதே போலதான் நம்ம வயிறு, குடல், இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கிறது இந்த லவங்க தண்ணீரா. குடல் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே தீர்ந்துரும். தினசரி வழக்கத்துல நல்லாவே மாறுதல்களை நம்மளால பார்க்க முடியும். உடல் உபாதைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த டீ குடிக்கிறத விட்டுருங்க, இந்த பழக்கம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. நாமளே கூட பல முறை யோசிச்சிருப்போம். இதுக்கு பதிலா இந்த தண்ணீரை நீங்க குடிச்சா உங்களோட உடலுக்கு ரொம்பவே தெம்பும் கிடைக்குங்க. அப்படி நீங்க இந்த லவங்க தண்ணீரை வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த லவங்க தண்ணீரை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, லவங்க பட்டைத்தூள் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அத அரை கப் தண்ணீர்ல ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைங்க. அது கூட 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுனதுமே காலையில வெறும் வயிற்றுல இதை குடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்துது. ஸோ இதனால நம்மளுக்கு என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட உடலை சரி செய்யுது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கொடுக்குது, அலர்ஜிகளுக்கு எதிராக போராடுது, நிறைய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வா கூட அமைஞ்சிருக்கு. நம்மளோட மன அழுத்தம், மன இறுக்கம், இப்படி ஏற்பட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளையுமே குறைச்சு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா கொடுத்து புத்துணர்ச்சியை இன்னுமே அதிகப்படுத்துது. பெண்களோட மாதவிடாய் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட கட்டுப்படுத்துது. மாதவிடாய் பிரச்சனையை சீராக்கி ரத்த அழுத்தத்தை எல்லாம் குறைக்குது. இதனால ரொம்பவே நல்லாவும் இருக்கு. பொதுவாவே இந்த லவங்கம் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது பல்வலி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை ரொம்பவே குறையும். நம்மளுடைய வாயை ரொம்பவே புத்துணர்ச்சியோட வச்சிருக்கோம். துர்நாற்றம் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீரிழிவு நோயாளிகளோட ரத்த சர்க்கரையை ரொம்ப சீரா வச்சிருக்கும். ரத்த உறைதலை கூட ரொம்பவே தடுக்குதான். ரத்த புற்றுநோய், குடல் புற்றுநோய், தசை புற்றுநோய், இத எல்லாமே இதுல குறையுதுன்னு சொல்றாங்க. உடல் எடையை ரொம்பவே குறைக்குது. மூளையோட செயல்பாட்டை இன்னுமே அதிகரிக்குது. இந்த லவங்க தண்ணீர்ல இவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். சோ இவ்வளோ நாளா டீ காஃபி குடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இனி கொஞ்சம் இந்த லவங்க தண்ணீரை குடிச்சிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் இதை யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல வேற என்ன டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும்.